வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய நேயர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்குண்டான ஒரு சின்ன சந்தேகத்துக்குண்டான பதில் தான் இந்த வீடியோ. பொதுவாக ஒரு கிரக பெயர்ச்சி வருகின்ற போது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே அந்த கிரகம் அந்த பெயர்ந்து போகின்ற வீட்டுக்குண்டான பலன்களை செய்யுமா சார், செய்யாதா, இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சனி பெயர்ச்சி வருது. இந்த சனி பெயர்ச்சி என்பது வருகின்ற திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற 29th March 2025 சனி பெயர்ச்சி ஆகிறார். அப்போ கணக்கு என்ன? சனி பகவான் மீனத்திற்கு போனதுக்கப்புறம் மீனத்திற்குண்டான பலன்களை செய்ய போகிறார். அதுதான் அந்த பெயர்ச்சிக்கு உண்டான அடையாளம். இப்போ டவுட் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு உண்டான பலன்களை செய்வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது. இது பொதுவாகவே ஆர்வக்கோளாறில் கேட்குறாங்களா எப்படின்னு நமக்கு புரியல. ஆனால் உண்மையிலும் உண்மை, அப்படிப்பட்ட ஒரு கணக்கும் ஜோதிடத்தில் உண்டு என்பதற்குத்தான் இந்த பதிலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு கிரகமாகப்பட்டது இந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு போகிற போது அந்தந்த கிரகத்தின் கால அளவுக்கு தகுந்தபடி, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டுக்குள்ள 2.5 வருடங்கள் ஒரு வீட்டிலிருந்து அவர் ஆளுமை செய்வார். அந்த வீட்டுக்குண்டான பலன்களை பரிபாலனம் செய்வார். இப்போ சனி பகவானை பொறுத்தளவு இவர் அந்த வீட்டுக்கு போய் பலன் செய்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ மீனத்துக்கு போகிறார்ல மார்ச்சில், அப்போ கும்பத்திலேயே 6 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குண்டான பலன்களை செய்ய போகின்றார் என்று பொருள். இதை நீங்கள் இப்படி உணரலாம் பாருங்க. நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ மேசராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே 7.5 சனி வருது, அப்படி தானே உண்மை? கண்டிப்பாக. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே தான் 7.5 சனி வருதா, இல்லை ஏற்கனவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா? 6 மாதத்துக்கு முன்னாடினா என்ன கணக்கு? மார்ச்சுக்கு முன்னாடினா செப்டம்பர். 2024 செப்டம்பர் மாதத்திலிருந்தே மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் சனீஸ்வர பகவான் ஒரு வீட்டுக்கு போகுவதற்கு முன்னாடி 6 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குண்டான பலன்களை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தியம், அந்த ஆகரண சக்தி அவருக்கு உண்டு. அப்போ சனி பயிற்சின்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த வீட்டுக்குண்டான பலன்களை செய்யும். அப்படின்னா இது ஒரு வித்தியாசமாக, அது இப்போ உதாரணத்துக்கு 7.5 சனி வர்றவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு என்னது, 7.5 சனி விட்டுட்டு போகுதா இல்லையா? அப்போ 7.5 சனி என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே செப்டம்பர் மாதத்துக்கு பின்னாடியே 7.5 சனிக்கு உண்டான அந்த பாதகம் என்பது நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது இதில் உணரலாம். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், சனீஸ்வர பகவான் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 மாதங்களுக்கு முன்பே அடுத்த வீட்டுக்கு உண்டான பலன்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படி புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ குரு பகவான் எப்படி சார் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சுழன்று வருகிற கிரகம் இல்லையா, வருட கிரகம். அப்போ இவர் 2 மாதங்களுக்கு முன்னாடியே அவருடைய பலன்களில் மாற்றத்தை கொடுத்துருவார். உதாரணத்துக்கு இன்னைக்கு ரிஷபத்தில் குரு இருக்கிறார்ல, இந்த குரு பகவான் நாங்கள் என்ன சொல்கிறோம், 14th May 2025 அவர் மிதுனத்துக்கு போகிறார். அப்போ 2 மாதங்களுக்கு முன்னாடி என்றால் 14th Marchலேயே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார். அல்லது மேசராசிக்காரங்களுக்கு அவர் 3ஆம் இடத்துக்கு உண்டான பலனை கொடுக்கிறார். இப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் 2 மாதங்களுக்கு முந்தைய அந்த வீட்டுக்கு உண்டான பலன்களை செய்கிறார். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இதே போல் குரு பகவானுக்கு 2 மாதம். நான் முதல்ல சனிக்கு 6 மாதம் சொன்னேன். இப்போ ராகு கேதுகள் கூட பெரிய வட்டத்தில் சுற்றி வரவங்களாச்சே, 18 மாதங்கள் 1.5 வருஷம் சுற்றுறவங்களாச்சே. அப்போ இந்த ராகு கேதுகளுக்கு என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கு முன்னாடியே 3 மாதங்களுக்கு முன்னாடியே அவர் அந்த கட்டத்திற்கு உண்டான பலன்களை கையில் எடுப்பார். உதாரணமாக இன்னைக்கு மீனத்தில் ராகு இருக்கிறார். மீனராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் மீனத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். 3 மாதங்களுக்கு முன்னாடின்னா இப்போ எங்கள் கணக்குப்படி வருகின்ற 18th May 2025 ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. அப்போ 3 மாதம் என்று எடுத்துக்கொண்டால் 18th February ராகு கேது பெயர்ந்து விட்டதாக பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வருகின்ற 18ஆம் தேதியே இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து
கும்பத்திற்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத எல்லா ராசிக்காரங்களுமே அவங்கவங்க ராசிக்கு இந்த ராகு எங்க இருக்கிறார், கேது எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பொருள்பட பார்த்து கொள்ளலாம். ராகு கும்பத்துக்கு வருகிற போது ஆட்டோமேட்டிக்காக கன்னியில் இருந்த கேது பகவான் சிம்மத்துக்கு போவார். அப்போ இந்த டைரக்ஷனை உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரி சார், இது இந்த கிரகங்களுக்கு மட்டும்தானா, இல்லை எல்லா கிரகங்களுமே இப்படித்தான் பயிற்சிகளை முன்னக்கூட்டியே செய்யுமான்னு கேட்டால் எல்லா கிரகங்களுக்கும் இது பொருந்தும். இவர்கள் மிக அதிக தூரத்தில் இருந்து கொண்டு மிக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு சுழலுகிற கிரகங்கள்னால 6 மாதம், 2 மாதம், 3 மாதம்னு கணக்கு எடுத்துக்கிறோம். இப்போ சூரியனை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டம் மாறுவாரா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு வைகாசி மாதம், சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டா, இப்போ சித்திரை மாதத்தில் 30 நாள் இருப்பார். அப்போ வைகாசி மாதத்துக்கு போக போகிறாருன்னா சித்திரை 25ஆம் தேதியிலிருந்து அவர் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை கொடுக்க போடப்படுகிறார் அப்படின்னு பொருள். அப்போ என்ன கணக்கு, 5 நாட்களுக்கு முன்னாடியே அடுத்த கட்டத்திற்கு உண்டான பலன்களை கொடுப்பார். இப்போ இதே சந்திரன் எடுத்துக்கோங்களேன், 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி இடம் மாறுறார். இப்போ 2.25 நாளைக்கு மாறுறவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகும்னு கேட்டால் 3 நாளிகை பொழுதுகள் அவர் கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட சொல்லணுன்னா 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 மணி நேர காலம் என்பது சந்திரனை பொறுத்தளவு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிற போது, சிம்மத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே மகத்துக்கு உள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு பலன்களை கொடுத்துருவார். இதே செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் இதே போல 8 நாட்களுக்கு முந்தைய இடமாற்றத்திற்கு உண்டான பலன்களாகவும், புதன் என்று எடுத்துக்கொண்டால் 7 நாட்கள், சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டாலும் 7 நாட்கள், இப்படி அவர்கள் அந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற போது இந்த டூரியேஷன் கணக்குப்படி முந்தியே அடுத்த கட்டத்திற்கு உண்டான பலன்களை கொடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய கணித இயலும் இந்த ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜோதிடத்தின்படி குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் கரெக்டாக அந்த டேட்டில் தான் பெயருது அப்படின்னு நினைக்கிறத விட 2-3 மாதங்களுக்கு முந்தியே கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு எடுத்துக்கிட்டால் மிதுன ராசிக்காரங்க இல்லை ரிஷப ராசிக்காரங்க எடுத்துக்கோங்களேன். ரிஷபத்துக்கு ஜென்மத்தில் குரு. இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போனால் திருமண யோகத்தை கொடுக்கும், குரு பலன் வந்துருச்சு அப்படிங்கிற செய்திகள் உண்மை. அப்போ இது அந்த கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னா தேவைப்படாது. 2 மாதங்களுக்கு முன்னாடியே, அப்போ கிட்டத்தட்ட மார்ச் மாதத்திலிருந்தே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பலன் வருது. அப்போ அந்த மார்ச் மாதத்திலிருந்து ரிஷபராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்ப்பதை கையில் எடுத்துக்கொள்ளலாம். 2 மாதங்களுக்கு முந்தி இருந்தே நீங்கள் உங்கள் காரியங்களை ஆரம்பிக்கலாம். இப்படியெல்லாம் கூட ஜோதிட வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நம்ம பார்க்குற போது திகட்டல் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் நம்ம வாட்டில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வேகமாக போகிற உலகத்தில் நாம் காத்திருப்பதை விட்டுவிட்டு கடகடன் வாழ்க்கை பொழுதுகளை சந்திக்கக்கூடிய ஒரு தோரணையான கணக்குகள் ஜோதிடத்தில் இருக்குது. நேயர்களே, இதே போல மீண்டும் இப்படி ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.